வணக்கம். இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது பிவி களத்தூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை பத்தி தான் பார்க்க போறோம். செங்கல்பட்டுல இருந்து 15 கிலோமீட்டர் தெற்குல பொன்விளைந்த களத்தூர் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்க லட்சுமி நரசிம்மர் கோயிலோட கதை மாமல்லபுரம் உள்ள ஸ்தல சயன பெருமாளோட நெருங்கிய தொடர்பு இருக்கு. திருக்கடல் மல்லை திவ்ய தேசங்கள்ல இருந்த பல சிலைகள் வெள்ளத்துல அடித்து செல்லப்படும் நிலையில இருந்துச்சாம். நரசிம்மர் சிலை எங்க அழிஞ்சிட போதுங்கிற அச்சத்துல உற்சவமூர்த்திய மாமல்லபுரத்துல இருந்து பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதாக நம்பப்படுது. லட்சுமி நரசிம்ம உற்சவமூர்த்தி நிறுவப்பட வேண்டிய இடத்தை கண்டறியும் பணி கருட பகவான்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சான். சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன்பு கருடன் இந்த கோயிலுக்கு மேல விமானத்தை 3 முறை சுற்றி வந்ததா கூறப்படுது. பிரதிஷ்டை செய்வதற்கு இதுதான் சரியான இடம்னு கருடன் அளித்த அங்கீகாரமா கருதி பொன்விளைந்த களத்தூர்ல லட்சுமி நரசிம்ம உற்சவமூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் வைகுண்டவாச பெருமாளையே மூலவராக கொண்ட இந்த கோயில் அந்த உற்சவமூர்த்தியின் பெயராலேயே அழைக்கப்பட தொடங்கியதாகவும் சொல்லப்படுது. இது ஒரு திவ்ய தேசம் இல்லை அப்படின்னாலும் மாமல்லபுரம் திவ்ய தேசத்தோட தொடர்புடைய உற்சவமூர்த்தி இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதுனால இந்த கோயிலை ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கோயிலாக இது ஆக்குது. இங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலிருந்து திருவாக இந்திபுரம் அப்படிங்கிற செல்லும் வழியில வேதாந்த தேசிகர் இங்கு ஒரு நாள் தங்கியதாக கூறப்படுது. அவர் தங்கியிருந்த அன்னைக்கு மாலையில தனக்கு பிரியமான திருவாதிபுரத்துல இருக்கிற அயக்ரீவருக்கு உணவளிக்க விரும்பிய தேசிகர் கிராமம் முழுவதும் பிச்சை கேட்டு அலைஞ்சிருக்கார். இருந்தாலும் ரொம்ப நேரம் இரவு நெருங்கி விட்டதால விளக்குகள் ஏற்றப்பட்டுட்டதுனாலும் கிராம மக்கள் உணவு அவருக்கு கொடுக்கல. இந்த சூழ்நிலையில வேதாந்த தேசிகர் புனித நீரால மாலை பூஜை செஞ்சு தனக்கு பிடித்தமான இறைவனை உறங்க வச்சிருக்கிறார். அன்னைக்கு இரவு வெள்ளை குதிரை வயல்களை சேதப்படுத்தியதாக மக்கள் பாக்குறாங்க. அத இங்க கிராம மக்கள் மறுநாள் காலில தேசிகர்கிட்ட சொல்றாங்க. அவரும் என்ன நடந்ததுன்னு பார்க்க வயலுக்கு வெளியே பாக்குறாரு. பார்த்த தேசிகருக்கு அங்க ஆச்சரியம் அளிக்கும் வகையில குதிரை கால் பதித்த வயல் எல்லாம் தங்கமா மாறி இருந்தத பார்த்தாங்க. இது தனக்கு பிடித்தமான ஹயக்ரீவரோட வேலைன்னு தேசிகர் அறிஞ்சுக்கிட்டாரு. எனவே தான் இந்த இடம் பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது ஒரு பரிகார ஸ்தலம். இது திருமணம் ஆகாதவர்களுக்கான பரிகார ஸ்தலம். உடல்நல பிரச்சனைகளை குணப்படுத்தும் அப்படின்னும் நம்பப்படுது. இந்த கோயில்ல லட்சுமி நரசிம்மருக்கு ஆண்டு முழுவதும் உற்சவம் நடைபெறும். திருவிழாக்கள் பாத்தீங்கன்னா பங்குனி பிரமோத்சவம், சுதர்சன ஹோமம், ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் அன்று நரசிம்ம உற்சவம், வருடத்துல 300 நாட்களும் தவண உற்சவம், ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி 2 ஞாயிறு விரைவு உண்மைகள் மூலவர் வைகுண்ட வாச பெருமாள், அம்மன் அகோபலி வள்ளி தாயார். உற்சவர் பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் கோயில். நேரம் பாத்தீங்கன்னா காலை 8 முதல் 11 மணி வரைக்கும், மாலை 5 முதல் 7:30 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். என்ன ஒரு ஆச்சரியமான அற்புதமான தகவல் நிறைந்த இந்த கோவிலை பார்த்து பயன்பெறுங்க. இங்கேயே சுத்தி சுத்தி நிறைய கோவில்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் நம்ம இனி வர வாரங்கள்ல ஒவ்வொன்றாக பார்த்துக்கிட்டே வரலாம். வசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதெல்லாம் உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம போக முடியாட்டியும் இந்த பெருமாள்கள் மற்ற இறைவனோட கதைகளை கேட்கிறதே நம்மளுக்கு கோடி புண்ணியம் உண்டாகும். ஓம் நமோ நாராயணாயன் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. என்ன நண்பர்களே, நன்றி.